திருச்சபைகளில ஒரு ஆவிக்குரிய சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. The spiritual decline, அந்த ஆவிக்குரிய சரிவை சரிப்படுத்தும்படி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். எல்லாம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 4 வரை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெற்றி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துல தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. உண்மையான தேவ பிள்ளைகளை, இந்த வேத பகுதியில நாம் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் காரியம் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது, அந்த சரிவை எப்படி சரிப்படுத்துறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். முதல் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. தேவனுடைய வார்த்தையே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது, எங்கேயோ கொஞ்சம் இருந்தது, அபூர்வமா இருந்தது என்றால் அர்த்தம் என்ன? இங்கிலீஷ்ல இட் வாஸ் ரேர். The word of the Lord was rare. அதாவது ரொம்ப ரேரா இருந்தது, ரொம்ப ஒரு அபூர்வமா இருந்தது. ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய சரிவு ஏற்பட்டிருந்தது. என்ன நடந்தது என்றால், அந்த நாட்களிலே என்று நாம் பார்க்கும்போது எப்பவுமே வேத புஸ்தகத்துல அந்த நாட்கள் என்றால் எந்த நாட்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நன்றாக தெரியும் எந்த நாட்களிலே இது நடந்தது என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லையா, ராஜா இல்லாதனால அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து கொண்டு, அப்படின்னா அவன் சொந்த வழியில போய் கொண்டிருந்தான். தேவனை தேடுவோர் யாரும் இல்லை. காரணம், இஸ்ரவேலை ராஜா இல்லை, அவளை வழி நடத்துறதுக்கு லீடர் கிடையாது, தலைவன் இல்லை. இப்படி எல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்துல தங்களுக்கு சொந்தமான வழியில போய்கொண்டு ஆவிக்குரிய ஜீவத்துல மங்கி போனவர்களாய், சரிவு ஏற்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது தான், அந்த நாட்களிலே தான் தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. அருமையானவர்களே, அந்த நேரத்துல தேவன் பேசுவதை நிறுத்திவிட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரும் கீழ்ப்படியவில்லை. அவர் பேசுகிற சமயத்துல யாரும் அதுக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால நான் ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே பேசுவதை நிறுத்தி கொண்டார். ஒரு டார்க் ஏஜ் பீரியட் மாதிரி, ஒரு இருண்ட நாட்கள் மாதிரி ஆகிவிட்டது. தேவன் யாரோடு பேசுவதை நிறுத்திவிட்டு கடைசி அவர் பேசின ஒரு வார்த்தை யார்கிட்டனா, ஒரு தீர்க்கதரிசி. நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், அது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி பார்க்கும்போது கடைசியா ஒரு தீர்க்கதரிசி, பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி தேவன் பேச ஆரம்பிச்சார். நல்லா கவனிங்க, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருக்கிறது. இன்றைக்கு மீட்டிங் நிறைய இருக்கு, இன்னைக்கு பார்க்கும்போது பிரீச்சிங் நிறைய இருக்கு, கான்ஃபரன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, நிறைய பைபிள் ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய செமினார் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லை. யோவான் ஸ்நானகனை வேத புத்தகத்துல நாம் வாசித்து பார்க்கும்போது வனாந்திரத்துல கூப்பிடுடைய சத்தமா இருந்தான். அல்லேலூயா. அந்த நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுல வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்துல கூப்பிடுடைய சத்தம். ஆமென். He is a voice of God. அவன் ஒரு சத்தமா இருந்தான். இஸ் நாட் எக்கோ. அவர் எக்கோவா இல்ல, ஒரு சத்தமாக இருந்தான். அல்லேலூயா. ஆமென். சத்தம் எங்க கேட்கும்? வனாந்திரத்துல கேட்டது. வனாந்திரத்தில் அந்த சத்தம் கேட்டது. அரண்மனைகளை எத்தனையோ பேர் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அண்ணா, காய்பா என்ற பிரதான ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அண்ணாவோடு பேசவில்லை, காய்பா என்ற பிரதான ஆசிரியரோடு பேசவில்லை. கர்த்தர் யாரோடு கூட பேசினார் என்றால், கர்த்தராகிய தேவன் ஒரு வனாந்திரத்திலே தேவனுக்காய் தாகமாய், ஆண்டவரே என்னோடு பேசும், நான் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிறேன் என்று அப்படி கூப்பிடனுடைய ஒரு காரியத்துல தான் தேவன் பேச ஆரம்பிச்சார். யோவான் ஸ்நானகன் மூலமாய். அபூர்வமா இருந்த அந்த நாட்களிலே பாருங்க, இதையும் புதிய ஏற்பாடை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த நாட்களிலே எப்படி இந்த சாமுவேல் வாழ்ந்த நாட்களிலே, ஏலி வாழ்ந்த நாட்களிலே எப்படி இந்த இருண்ட காலமா இருந்ததோ, அதே போலவே ஆண்டவர் மல்கியா மூலமாய் பேசின தேவன் 400 வருஷம் யாரோடு பேசவில்லை. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் மத்தியில் இருக்கிறதான அந்த
அந்த அந்த பீரியட் பாத்தீங்கன்னா 400 வருஷம். அந்த 400 வருஷம் டார்க் ஏஜ் பீரியட்ல யார்கிட்டையும் கர்த்தர் பேசவில்லை. அதுக்கு பிற்பாடு தான் இயேசு இந்த உலகத்துல அடுத்த வசனம், அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. there was no open vision, அல்லது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது வைட் விஷன். வைட் விஷன்னா ஸ்ப்ரெட்டிங் விஷன். எந்த ஒரு தரிசனமும் இருந்ததில்லை, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை, அடிக்கடி தரிசனம் கண்டதில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தரிசனம். அப்போது அந்த இடத்துல அடிக்கடி தேவன் பேச விரும்புகிறார், ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை, கீழ்ப்படிவதற்கு யாரும் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சரிவு இருந்ததுனால தேவன் என்ன பண்ணா, தரிசனத்தையும் அவர் காட்டவில்லை, யாருக்கும் அவர் தரிசனம் ஆகவில்லை. தரிசனம், பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது தரிசனம் எங்க இல்லையோ அங்க ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆமென். வேதத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராவது எடுத்து வாசிங்கள். The book of Proverbs 29 verse 18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல விஷன் என்று சொல்லப்பட்டிருக்குது. விஷன் என்றால் தரிசனம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்களை எப்படி போவாங்களா, சீர்கெட்டு போயிடுவாங்களாம். அப்ப ஜனங்க சீர் பொருந்தணும்னா, ஜனங்க நல்லா முன்னேறணும்னா, அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், அவங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அப்ப அங்க தரிசனம் வேணும். அல்லேலூயா. அங்க தரிசனம் வேணும். தரிசனம் இல்லைன்னா ஜனங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு ஃபேக்டரியில தரிசனம் இல்லையோ அந்த ஃபேக்டரி சீக்கிரமா இழுத்து மூடப்படும். எந்த ஒரு சபையில தரிசனம் இல்லையோ அந்த சபை வளராது. எந்த ஒரு மனுஷனுக்கு தரிசனம் இல்லையோ அவன் முன்னேறி போக முடியாது, சுத்தி தான் வர முடியும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போயிடுவாங்க, ஆனா தரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்க சீர் பொருந்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. தரிசனம் இருந்ததில்லை அந்த நாட்களில. ஏலி இருந்தார் ஆசாரியர், தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லை, யாருக்கும் தரிசனம் இல்லை. அவன் சொந்த வழியில போய் கொண்டிருந்தான். ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், கர்த்தருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்ற அந்த காரியமே கிடையாது. அந்த இதுவே இல்லை. ஏதோ மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு தரிசனம் இல்லாதவர்களா இருந்தாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் தரிசனம் உடையவர்களா இருக்க வேண்டும். என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறேன், என் ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்கள், என் பிள்ளைகள் ஆண்டவருக்காக வளர்வார்கள், தேவ சத்தத்தை கேட்பார்கள் என்ற அந்த ஒரு பெரிய ஆதங்கத்தோடு கூட நாம் தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. விருத்த சேதனம் இருந்தால் பெலிஸ்தன் ஏமாத்திரம், இவன் ஏமாத்திர ஆண்டவரை இவனை வீழ்த்துவேன். ஏன்னா தேவன் மேல ஒரு தரிசனம். தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்தவனாய் பிரச்சனையை, மலை போன்ற பிரச்சனையை, கோலியாத்தை சுலபமாக பார்த்தான். தரிசனம் யாருக்குள்ள இருக்கிறதோ அங்க நிச்சயமாகவே முன்னேறி செல்வார்கள். ஆமென். இந்த நாட்டுல தரிசனம் இல்லாத இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தை இல்லாத இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை இல்ல, தரிசனம் இல்ல. அடுத்து என்ன இல்ல பார்க்கலாம், என்ன நடந்துச்சு என்று பார்க்கலாம். ஏலி என்ற அந்த ஆசாரியன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் இருள் அடைந்திருந்தது. ஒரு பக்கம் அவனுக்கு ஏலி ஆசாரியருக்கு வயசாகிவிட்டது, ஆனா உண்மையில அவருடைய ஆவிக்குரிய கண்ணு கூட இருள் அடைந்து விட்டது. எந்த அளவுக்கு இருள் அடைந்து விட்டது என்றால், அண்ணால் குழந்தைக்காக ஜெபிக்கிறான். வேதம் சொல்லிட்டு மனம் கசந்து ஜெபித்தாலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உமக்காக நான் வளர்ப்பேன், ஆலயத்துக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று சொன்னான். ஆனா இது ஏலி ஆசிரியர் என்ன சொல்றதுமா, நீ குடித்து வெறித்து இருக்கிறார். அந்த பெண் அழுந்துன்னு ஜெபம் பண்ணுகிறாங்க அந்த அண்ணாள். ஆனா இந்த ஏலி ஆசிரியன் பாக்குறான், பார்த்துட்டு என்ன சொல்றான், நீ குடித்து வெறித்து இருக்கிறார், குடித்து வெறித்து இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா, ஏன் சொல்ல முடியுது தெரியுங்களா, கண்ணு இருள் அடைந்தது. ஆமென். ஆவிக்குரிய கண்ணும் போயிடுச்சு, சரீர கண்ணும் இருள் அடைந்துச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஆவிக்குரிய கண் அப்படியே டிம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு.
டிம்மாயினே போய்க்குது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பிரைட்னஸ், நம்முடைய கண்களிலே, நம்முடைய அகக்கண்களிலே, நம்முடைய மனக்கண்களிலே, ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல கர்த்தர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 1 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக? தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்வதற்காக, தேவனை அறிந்து கொள்வதற்காக, கர்த்தருக்காக வாழ என்பதற்காக அந்த பிரகாசமான மனக்கண்களை உடைய வேண்டும். சிம்சோனை என்ன பண்ணாங்க? 2 கண்ணை எடுத்துட்டாங்க. பாருங்க, அந்த வல்லமை இழந்துட்டான், கண்ணை இழந்துட்டான், தரிசனத்தை பார்க்க முடியவில்லை, தேவனை பார்க்க முடியவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? நம்முடைய வல்லமையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய கண்ணெல்லாம் டிம் பண்ணிடுவான், நம்முடைய கண்கள் எல்லாம் இருளடை செய்துடுவான். அந்த நாட்டில் எப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. கண்கள் இருளடைந்தது, தேவனுடைய காரியங்களை பார்க்க முடியவில்லை. அவன் கண் எதிரில் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க 2 பிள்ளைகள், ஏலியுடைய 2 பிள்ளைகள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனால கண்டிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கண்கள், ஆவிக்குரிய கண்கள் இருள் அடைந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். They were the children of Satan. அவங்க சாத்தானுடைய பிள்ளைகளா இருந்தாங்களா, தேவனை அறியவில்லை. They did not know God. அவங்க தேவன் அறியாத இருந்தார்கள், தேவன் அறியவில்லை. காரணம், கண்கள் இருளடைந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துச்சு. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 3வது வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, தேவனுடைய வீட்டில தேவனுடைய விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவன் போட்ட ஒரு சட்டம், தேவன் கொடுத்த ஒரு நியமனம். பைபிள்ல அதை குறித்து நான் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Exodus chapter 27, யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் கட்டளையிடுவாயாக. ஆசாரிப்பு கூடாரத்தில் முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க நித்திய கட்டளையா இருக்கும். அப்ப இந்த வார்த்தையின்படி பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி ஆலயத்துல என்ன பண்ணணும்னா விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது lamp of God went out என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விளக்கு அணைந்து போகும் முன்னே, அதாவது விளக்கு அணைந்து போய் கொண்டிருக்கிறது, யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. ஆனா என்ன பண்ணணும், ஆசாரியர்கள் அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றி அதை எரிய வைக்கணும். ஆமென். அதை ட்ரிம் பண்ணி அதை சரிப்படுத்தி சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் வரைக்கும். ஏன்னா இஸ்ரவேல் நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டே எப்போ தொடங்குனா சாயங்காலம் தான் தொடங்கும் அவங்க இதுல, அவங்களுடைய கேலண்டர்ல. அப்போ சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் வரைக்கும்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் எப்போதும் ஆண்டவர் சொல்றார், எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா அந்த விளக்கு அணைக்க போகிற சூழ்நிலை. காரணம், அந்த விளக்கை கவனிக்கிறவங்க யாரும் இல்லை. அந்த விளக்கை எரிய வைக்கணும் ஆண்டவருக்காகன்றது யாரும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சரிவு என்றால், வேதவசனம் சொல்லுகிறது எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்தா தானே எரிய வைக்குவாங்க, எண்ணெய் இல்லை. இன்றைக்கு அபிஷேகம் அநேகத்துல இல்லை. அபிஷேகம் இல்லாதனால இன்னைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை, அநேகருடைய பார்க்கணும் அப்படியே மங்கிக் கொண்டே போய் கொண்டிருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை. காரணம் எண்ணெய் இல்லை. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லை. anointing, there is no anointing, there is no word of the Lord, there is no anointing, there is no vision, there is no spiritual eyes. எல்லாமே அப்படியே மங்கி போன காரியம் ஆயிட்டு இருக்குது. காரணம் எண்ணெய் இல்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அந்த எண்ணெயின் அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தாவின் வல்லமையை, அந்த பரிசுத்தாவின் அக்கினியை உங்கள் மேல ஊற்றும் போது உங்கள் வாழ்க்கையில உங்க ஜெப ஜீவம் எரிந்து கொண்டே இருக்கும், உங்க ஆவிக்குரிய ஜீவம் எரிந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்காக நீங்க எரிந்து கொண்டே இருப்பீங்க, ஆண்டவருக்காக நீங்க சொல்லித்து கொண்டே இருப்பீங்க. யோவான் ஸ்நானன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தபடினாலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். காரணம், அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த அபிஷேகத்தை இந்த நாளை நாம் பெற்றுக்கொள்வோம். விளக்கு அணைந்து போய்விட்டது. காரணம் எண்ணெய் இல்லை. இந்த நாட்டில் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய விளக்கு, நம்முடைய ஜெபஜீவி என்ற விளக்கு, நம்முடைய பரிசுத்தம் என்ற விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நாம் ஆண்டவருக்காக எரிவ பிரகாசி. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும்
கடைசியாக 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொன்னான். இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. இந்த மாதிரி பார்க்கும்போது அவனுடைய கண்கள் இருள இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை, பல காரியங்கள் எதுவுமே இல்லை இல்லை என்ற சூழ்நிலை இருந்தது. ஆவிக்குரிய சரிவு அப்படியே சரிந்து கொண்டிருந்தது. அதன் மத்தியில தேவன் இப்பொழுது பேசுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சரிவு ஏற்பட்டிருக்கிற இந்த சமயத்துல சாமுவேல் போன்ற தேவ பிள்ளைகளை தேவன் அழைக்க போகிறார். நீங்கள் சாமுவேலா இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை பார்த்து உங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு சாமுவேலா இருக்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை ஜனங்களுக்கு தேவ சத்தத்தை கொண்டு போகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை ஒரு சாமுவேலாக அழைக்கிறார். ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சாமுவேல். இந்த நாட்டில் சாமுவேல்களை தேவன் எழுப்ப, சாமுவேல்களை வருவதற்கு தேவன் விருப்பம் உள்ள எப்படிப்பட்ட சாமுவேல், ஓயாமல் செபிக்கிற ஒரு சாமுவேல். ஆமென். தேவனுக்காக நடுவில் நின்று கதறி பரிந்து பேசுகிற ஒரு சாமுவேல். சவுல் விழுந்த போது கதறினான், அழுதான், ஐயோ சவுல் விழுந்து விட்டானே என்று சொல்லி அப்படிப்பட்ட பாரம் கொண்ட ஒரு சாமுவேல். அது மாத்திரமல்ல, உங்களிலே நான் எதுவும் திருடவில்லை, உங்களிலே நான் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி நேர்மையாக வாழ்ந்த சாமுவேல். அப்படிப்பட்ட சாமுவேலை தேவன் இன்றைக்கு சபைகளிலே கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். ஆவிக்குரிய சரிவுகள் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, ஆவிக்குரிய சரிவு என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென். என் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், தரிசனம் இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் சரியா வாழ்ந்தேன். ஆண்டவரே